ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இதை எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்னையோட சப்ஜெக்ட். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நாம் டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு இன்டர்மீடியட் கோர்ஸ் அப்புறம் ஸ்பீக்கிங் மட்டும் இருக்கக்கூடிய கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிருச்சு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ டிஸ்பிளேயில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கோர்ஸோட டீட்டெயில்ஸ் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இடங்களில் நாம் இந்த மாதிரி சென்டென்சஸாக சொல்லுவோம். பாருங்களேன், இதே நேரம் நாளைக்கு, நாளைக்கு இதே நேரத்துக்குள்ளே, ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் ஒன்றும் கிடையாது, ரெண்டும் வேறு வேறு. இப்போ நல்லா கவனிக்கணுங்க. இதே நேரம் நாளைக்கு அப்படின்னாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது, இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டு ஃப்யூச்சரில் தான் நடக்கும் அப்படின்ட்டு. அப்போது இதில் நாம் யூஸ் பண்ணக்கூடிய டென்ஸ் என்ன அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகே, அதாவது ஃப்யூச்சர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, இதற்கான அந்த பர்டிகுலர் ஃப்ரேஸ் என்ன. இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறது டைம் ஃப்ரேஸ் தான். அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டான மெயின் கிளாஸுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பர்டிகுலர் வார்த்தையை போட்டுக்கலாம். இல்லாட்டி அந்த மெயின் கிளாஸுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய வார்த்தையை போட்டுக்கலாம். ஆனால் அந்த மெயின் கிளாஸுக்குள்ளே வரக்கூடிய டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ். இதை மறக்கக்கூடாது. ஃப்யூச்சராக இருக்கலாம், ஃப்யூச்சர் பர்ஃபெக்டாக இருக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் ஃப்யூச்சர் அண்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் எந்த அர்த்தத்தில் வரும், என்ன அர்த்தத்தில் நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்கான இங்கிலீஷ் அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரும் நம்ம கற்றுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், இதே நேரம் நாளைக்கு, இந்த வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது எக்ஸாக்டாக இந்த டைமில் நாளைக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படி? எக்ஸாக்ட் டைம். அப்போது எக்ஸாக்டாக ஒரு டைமை பற்றி பேசுகிறதுக்கு நாம் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிப்போசிஷன் என்ன அப்படின்னா அட் அப்படிங்கிற வார்த்தை. ஓகே, அட். அப்போ இந்த பர்டிகுலர் ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணிவிட்டு இதே நேரம் அப்படின்னா திஸ் டைம். ஓகே, அட் திஸ் டைம். அவ்வளோதான். அட் திஸ் டைம் எப்போ? நாளைக்கு. அப்போது டுமாரோ. இங்கே என்ன காலத்தை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த பர்டிகுலர் வார்த்தையை போட்டுக்கோங்க. அட் திஸ் டைம் டுமாரோ. நாளைக்கு இதே நேரம் அப்படின்னு அர்த்தம். இல்லாட்டி இதே நேரம் நாளைக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், நாளைக்கு இதே நேரத்திற்குள். அப்போது நம்ம ஒரு டெட்லைனை வச்சு பேசுகிறோம். எப்படி? ஒரு டெட்லைன் வச்சு பேசுகிறோம். அந்த டெட்லைனுக்குள்ளே, அந்த டெட்லைன் அந்த பர்டிகுலர் டைமில் கிடையாது, அந்த மூமெண்ட்டுக்கு முன்னாடியே. அப்போது நாளைக்கு இதே நேரத்துக்குள்ளே நான் உனக்கு கூப்பிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே அந்த பர்டிகுலர் டைமுக்கு முன்னாடி அப்படிங்கிறதுனால பை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, பை திஸ் டைம் டுமாரோ. இதுதான் ஒரே ஒரு சின்ன மாற்றம் நீங்கள் பண்ண வேண்டியது. அட் திஸ் டைம் டுமாரோனா எக்ஸாக்ட் டைமில், பை திஸ் டைம் டுமாரோ அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பு. ஓகே, பை திஸ் டைம் டுமாரோ, நாளைக்கு இதே நேரத்துக்குள்ளே அப்படின்னு அர்த்தம். இதுதான் ரெண்டுத்துக்கு இருக்க வித்தியாசம். ஓகே, அப்போது இந்த பர்டிகுலர் சென்டென்ஸுக்கு அடுத்து நாம் ஃப்யூச்சரில் வரக்கூடிய அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நாளைக்குள்ளே இந்த பர்டிகுலர் வேலை முடிஞ்சிருக்கும். எப்படி? முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் வில் ஹேவ் அப்படிங்கிற வார்த்தை கூட நாம் V3 போட்டு யூஸ் பண்ணணும். ஒன்று சிம்பிள் ஃப்யூச்சரு, இன்னொன்று ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஃப்யூச்சரில் அந்த வேலை கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற உறுதித்தன்மையை கொடுக்குறோம். ரெண்டுமே உறுதித்தன்மை தான். 100% அந்த வேலை கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகிருக்கும். நாளைக்கு உனக்கு சேலரி கிரெடிட் ஆகிருக்கும். நாளைக்கு உனக்கு சேலரி கிரெடிட் ஆகிருக்கும். அப்போ நாளைக்கு அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் 100% நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மையோட இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். அதுதான் இந்த மாதிரியான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். வில் ஹேவ் ப்ளஸ் V3, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஓகே, இப்போது இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நீ என்ன பண்ணணும், கடன்னு என் கூட சேர்ந்து நான் சொல்கிற ஆன்சர்ஸ் எல்லாமே எனக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரணும். ரைட்? இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முன்னாடி ஸ்லைடில் பார்த்தோம் அப்படின்னா இதே நேரம் நாளைக்கு அப்படிங்கிற அந்த ஒரு டைம் ஃப்ரேம் மட்டும் தான் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை இதே நேரம் மாநாடு தொடங்கும். இப்போ நம்ம ஒரு டைமை வச்சுருக்கோம். இதே நேரம் எப்போம்மா? ஞாயிற்றுக்கிழமை. அப்போ இந்த இதே நேரம் அப்படிங்கிறது என்ன நேரமாக வேணா இருக்கலாம். நைட் 10 மணியாக இருக்கலாம், காலை 7 மணியாக இருக்கலாம். நீங்கள் எந்த டைமில் பேசிகிட்டு இருக்கீங்களோ அந்த டைமு எக்ஸாக்டாக இன்னொரு நாளில் வேறு ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, பாருங்கள்,
ஞாயிற்றுக்கிழமை இதே நேரம், ரொம்ப சிம்பிள். நேரத்துக்கு அட் திஸ் டைம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அட் திஸ் டைம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளை பற்றி பேசுகிறோம். அப்போ நாளை பற்றி சொல்லும் பொழுது நாம் என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும்? ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன். ஓகே, ஆன் சண்டே, அவ்வளோதான். அட் திஸ் டைம் ஆன் சண்டே மாநாடு தொடங்கும். ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். மாநாட்டுக்கு the conference will begin, அவ்வளோதான். The conference will begin. At this time on Sunday, the conference will begin. At this time on Sunday, on Sunday. இங்கே டைம் வர்றதுனால அட்டு, டே வர்றதுனால ஆன். ஓகே, at this time on Sunday, the conference will begin. ஓகே, இப்போ நல்லா கவனிக்கணும். எப்படின்னா 2026, 2026 அடுத்த வருஷம், 2026 இதே நேரம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2026 இதே நேரம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா இங்கே நம்ம இயரை சேர்க்கணும். அப்போ இயருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இன் அப்படிங்கிற வார்த்தை போட்டு அந்த பர்டிகுலர் இயரை நீங்கள் சேர்க்கணும். பாருங்கள், அட் திஸ் டைம் ஆன் சண்டே இன் 2026. எப்படி? ஃபஸ்ட்டு டைமு, நாலு, அப்புறம் இயர், அப்படியே சின்னதுலேருந்து பெருசுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் அந்த ஆர்டரில் நீங்கள் எழுதணும். ஓகே, அட் திஸ் டைம் ஆன் சண்டே இன் 2026 த கான்ஃபரன்ஸ் வில் பிகின். கரெக்ட். அடுத்த வருடம் இதே நேரத்தில், அடுத்த வருடம் தான் சொல்கிறோம், நம்பர் சொல்லலை. அப்போ ரொம்ப சிம்பிள், இந்நேரத்தில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அட் திஸ் டைம் தான், இந்நேரத்தில் தான் சொல்கிறோமோ தவிர அந்த நேரத்துக்குள்ளேன்னு சொல்லலை. ஓகே, பாருங்கள், இந்நேரத்தில் அடுத்த வருடம், அப்போ நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிறது அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர் நான் எனது படிப்பை முடித்து விடுவேன், அந்த ஆக்ஷனை நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது ஐ வில் கம்ப்ளீட் மை டிகிரி. அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர், இடையில எந்த இது வேண்டாம், ஏன்னா நீங்கள் டைரெக்டாக சொல்கிறீங்க. சரிங்களா? பாருங்கள், அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர் ஐ வில் கம்ப்ளீட் மை டிகிரி. அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர் ஐ வில் கம்ப்ளீட் மை டிகிரி. அடுத்த மாதம் இதே நேரத்தில் பாருங்கள், அடுத்த வருடம், அடுத்த மாதம், அதே கான்செப்ட் தான். எப்படி? அட் திஸ் டைம், அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த்னு போட்டால் போதும். ஓகே, அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாதம் இதே நேரத்தில் நாங்கள் புது காரை வாங்குவோம். ஓகே, we will buy a new car. we will buy a new car. இதெல்லாம் சிம்பிள் சென்டென்சஸ் தான், ரொம்ப நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், உங்களுக்கே புரியும் ஈஸியாக. அடுத்த அமாவாசை இதே நேரத்தில் என்ன வந்து பாரு. ஓகே, அடுத்த அமாவாசை இதே நேரத்தில், சேம். அட் திஸ் டைம், அடுத்த, நெக்ஸ்ட்டு. அமாவாசைக்கு இங்கிலீஷில் என்ன? நியூ மூன். அமாவாசைக்கு இங்கிலீஷில் நியூ மூன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்கள், அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் நியூ மூன், என்னை வந்து பார். சிம்பிளாக சொல்லிட்டு போங்க, மீட் மீ, அவ்வளோதான். என்னை வந்து பாரு, மீட் மீ. கம்மன் மீட் மீ எல்லாம் வேண்டாம், மீட் மீ, அவ்வளோதான். மீட் மீனே என்ன பண்ணணும், அவங்க வந்து தானே மீட் பண்ணி ஆகணும், அதிலே அர்த்தம் வந்துடும். ஓகே, அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர், சாரி, அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் நியூ மூன். ஓகே, அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் நியூ மூன் மீட் மீ. அடுத்த மாதம் இல்லை அடுத்த அமாவாசை இதே நேரத்தில் என்னை வந்து பாரு. ஓகே, நாளைக்கு இதே நேரம் அவங்க காஷ்மீரில் இருப்பார்கள். என்ன சொல்லணும்? நம்ம முன்னாடி ஸ்லைடில் பார்த்தது தான். அட் திஸ் டைம் டுமாரோ, அட் திஸ் டைம் டுமாரோ அவர்கள் காஷ்மீரில் இருப்பார்கள். தே வில் பி இன் காஷ்மீர். தே வில் பி இன் காஷ்மீர். பாருங்கள், அட் திஸ் டைம் டுமாரோ தே வில் பி இன் காஷ்மீர். அட் திஸ் டைம் டுமாரோ தே வில் பி இன் காஷ்மீர். இதே நேரம் 2027 அவர் இதை விற்பார். நல்லா நோட் பண்ணிக்கோ, இதே நேரம் இதே டைமு 2027 இவர் அதை விற்பார். அந்த டைம் நீ வாங்கு. அப்போது இயரை சொல்லும் பொழுது நான் இந்த ஃபார்மெட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அதைத்தான் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணணும். பாருங்கள், அட் திஸ் டைம் இன் 2027 அவர் இதை விற்பார். he will sell this. Okay, at this time in 2027 he will sell this. At this time in 2027 he will sell this. இன்னும் ஏன் வந்திருக்கு? இயரை பற்றி பேசுகிறதுனால இன்ன பண்ணிக்கிற ப்ரிப்போசிஷனை போட்டிருக்கோம். புரிஞ்சுதுங்களா?
ஓகே, ஸோ அப்போது அட் திஸ் டைம் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸும், பை திஸ் டைம் அப்படிங்கிறதுக்கு வேறு மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸும் நம்ம படிக்கணும். இப்போது அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். இந்த பர்டிகுலர் செட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பை அப்படிங்கிற வார்த்தையை போட்டு வரக்கூடிய அந்த டைம் ஃப்ரேஸை பார்க்குறோம். அப்போ பை அப்படிங்கிற வார்த்தையை போட்டு ஃப்யூச்சரில் அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற டெட்லைன் பற்றி பேசணும் அப்படின்னா, நாம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். ஏன்னா ஃப்யூச்சரில் ஒரு டெட்லைன் வச்சு அந்த டைமுக்குள்ளே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இதே நேரம் ஆனால் அடுத்த வருஷத்தில், இதே நேரம் ஆனால் அடுத்த மாதத்தில். அப்போ அடுத்த மாதத்தில் இந்த நேரத்துக்குள்ளே ஒரு வேலையை முடிச்சிருப்போம் அப்படின்னு உறுதித்தன்மையோடு சொல்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்தாலே ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ தான் மீனிங் கரெக்டாக வரும். ஓகே, பாருங்க, அடுத்த வாரம் இந்நேரத்திற்குள். அடுத்த வாரம் அப்படின்னா பை திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக். அங்கே அட்டுன்னு போட்டோம், இங்கே பை அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருக்கோம். அவ்வளோதான். அதற்கும் இதற்கும் இருக்க வித்தியாசம். அடுத்து பாருங்க, பின்னாடி இந்நாவலை நான் படித்து முடித்து இருப்பேன். பாருங்க, ஐ வில் ஹாவ், இது ஃபிக்ஸ்டு, ஐ வில் ஹாவ். ஆனால் இங்கே 2 வேர்ப் இருக்குது, படித்து முடித்து. எந்த வேர்ப் இங்கே போடுறது அப்படிங்கிற டவுட் வந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள். தமிழில் எந்த வார்த்தை கடைசியாக இருக்குதோ அது மெயின் வேர்பு. அப்போ இந்த பர்டிகுலர் சென்டென்ஸில் கடைசி வார்த்தை இது முடித்திருப்பேன். அப்போ அது மெயின் வேர்பு. அப்படியே தூக்கி போடுங்க. வில் ஹாவ்க்கு அடுத்து V3 வரணும். முடித்திருப்பேன் அப்படின்னா கம்ப்ளீட்டட். இன்னொரு பர்டிகுலர் வேர்ப் இருக்குது, அந்த வேர்பை இன்னொரு வேர்பு பார்த்தால போட முடியாது. அதனால அதை ஜெரண்ட் ஃபார்மில் கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ரீடிங் நாவல், அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஐ வில் ஹவ் கம்ப்ளீட்டட் ரீடிங் திஸ் நாவல். இந்த நாவலை நான் படித்து முடித்து இருப்பேன். அந்த ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன், முழுக்க முழுக்க முடிச்சிருப்பேன் அப்படிங்கிற உறுதித்தன்மை நம்ம கொடுக்குறோம். ஓகே, பை திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக் ஐ வில் ஹவ் கம்ப்ளீட்டட் ரீடிங் திஸ் நாவல். சிம்பிள். அடுத்த வருடம் இந்நேரத்திற்குள், அதே தான். பை திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர். பை திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர் போதுமான முன்பணத்தை நீ சேமித்திருப்பாய். நீ ஒரு பெரிய கார் வாங்கணும்னு சொன்னல, அந்த கார் வாங்குறதுக்கான ஒரு டவுன் பேமெண்ட்டை, போதுமான டவுன் பேமெண்ட்டை அடுத்த வருஷம் இதே நேரத்துக்குள்ளே நீ செஞ்சிருப்ப. நீ என்ன பண்ணியிருப்ப, அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருப்ப அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகே, பாருங்கள், யூ will have saved enough money. You will have saved enough money. Down payment தானே, அப்போ for down payment. புரியுதுங்களா? You will have saved enough money for down payment. அப்படி சேர்த்து சொல்லுங்க. By this time next year, by this time next year you will have saved enough money for down payment. ஓகே, 10 வருடங்கள் இதே நேரத்துக்குள்ள. எப்படி? இதே நேரம் எப்போ? 10 வருஷத்தில். இப்போ 10வது வருஷம் இந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே தொழில்நுட்பம் சுகாதாரத்துறையை மாற்றி அமைத்திருக்கும். அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த 10 வருஷத்துக்குள்ளே நிகழ்ந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். எல்லாருமே அதுதான் மீனிங். அதாவது நம்ம என்ன டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த டெட்லைன் வரைக்கும் அந்த ஆக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். டெட்லைன் முன்னாடி முடிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? அப்போ 10 வருஷம் இதோட டியூரேஷன். பாருங்கள், அட்டு வராது, நேரத்திற்குள்ளு தானே. அப்போ என்ன பண்ணணும், நாம் பைங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். பை திஸ் டைம் இன் 10 years. 10 வருடத்திற்குள். ஏன்னா 10ங்கிறது நம்பரு, இயர் அப்படிங்கிறதுனால அது பெரிய டியூரேஷன். அதுக்கு நம்ம இன் அப்படிங்கிற வார்த்தையை போடணும். ஓகே, பை திஸ் டைம் இன் 10 years தொழில்நுட்பம், அப்போ டெக்னாலஜி வில் ஹாவ் மாற்றி அமைத்திருக்கும். அப்போ டிரான்ஸ்ஃபார்ம்டு, வில் ஹாவ் டிரான்ஸ்ஃபார்ம்டு த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி. அவ்வளோதான். பாருங்க, பை திஸ் டைம் இன் 10 years, by this time in 10 years technology will have transformed the healthcare industry. Technology will have transformed the healthcare industry, right? கூட்டத்திற்கு பிறகு இதே நேரத்திற்குள். கூட்டம் எப்போ வேணாலும் முடியலாம், நாளைக்கு இருக்கலாம், நாளானிக்கு இருக்கலாம், எப்போ இருந்தாலும். இப்போ நம்ம என்ன டைம் பேசிகிட்டு இருக்கிறோமோ அதே டைம் அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு. ஓகேங்களா? பாருங்கள், கூட்டத்திற்கு பிறகு இங்கிருந்து எழுதலாம். பை this time after the meeting. அவ்வளோதான்.
by this time after the meeting வாரியம் போர்டு ஓகே இந்த போர்டு மெம்பர்ஸ்னு சொல்கிறோம்ல அப்போ போர்டு என்ன பண்ணியிருக்குமாமா இறுதி முடிவை எடுத்திருக்கும் ஓகே the board பாருங்க will have made its final decision. எல்லாமே சிம்பிளான சென்டென்சஸ் தான். நீங்கள் கொஞ்சம் அப்படியே ஒத்து கவனிச்சிங்கன்னா சென்டென்ஸ் ஈஸியாக உங்களால் டீகோட் பண்ணிட முடியும். பாருங்கள், by this time after the meeting the board will have made its final decision. The board will have made, அந்த முடிவை எடுத்திருக்கும், அதுதான் மெயின் வேர்ப், இட்ஸ் ஃபைனல் டெசிஷன். அவ்வளோதான். புரியுதுங்களா? அப்போது திஸ் டைம் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு வார்த்தை. ஆனால் முன்னாடி அட்டு போட்டால் ஒரு மீனிங், அதற்கடுத்து வரக்கூடிய மெயின் கிளாஸ் ஒரு ஸ்ட்ரக்சரில் வருது, பை போட்டால் அதுக்கு ஒரு மீனிங், அது கூட வரக்கூடிய சென்டென்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சரில் வருது. அப்போது ஒவ்வொரு நுணுக்கத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா கற்றுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி பயிற்சி செய்யணும். ரெண்டுத்தையும் குழப்பி பேசிடக்கூடாது. இதோட சரியான புரிதல் இல்லாட்டி கண்டிப்பாக தப்பு வரும். எப்படி அட் திஸ் டைம் அப்படின்னா இந்த நேரத்தில், அது என்ன வேணாலும் ஃப்யூச்சராக இருக்கட்டும், அடுத்த வருஷம் இந்நேரத்தில் அப்படின்னா சேம் டைம், எக்ஸாக்ட் டைம் என்ன பண்ணியிருப்போம், ஒரு வேலையை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பை திஸ் டைம் சொல்லும் பொழுது ஒரு வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்போம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை பேசுகிறதுனால பின்னாடி வரக்கூடிய அந்த மெயின் கிளாஸோட ஸ்ட்ரக்சரே மாறுது. புரியுதுங்களா? அப்போ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. ரைட்? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கேன், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Thank you.